அட, என்ன காரியம் பண்றீங்க? கருப்பு கரை பற்ற போது. கருப்பு கரை இல்ல, கருப்பு பொட்டு. உன் மேல பட்ட டிஸ்ட் எல்லாம் போயிடும். முதல்ல அதை தொடச்சு விடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அட, இங்க பாருங்க, நீங்களும் உங்க புருஷ முடிக்கு டை அடிச்சு விடுங்க. அவருக்கும் நிறைய முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அதை கவனிக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மாமா விஷயத்துல நான் கவனிச்சுக்கிறேன். இப்பவே அவருக்கு நிறைய நரமுடி வந்துருச்சு பாருங்க. மாமாக்கு இன்னும் வயசானா எல்லாமே நரைச்சிடும். அந்த லூசு பையனோட ஹனிமூன் கனவு என்னைக்குமே நிஜமாகாது. ஜியா, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்ட. உனக்கும் மாமாவுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வெக்கமா இல்ல உனக்கு? நீ உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போயிட்டே இரு. இல்லனா உன் புருஷனும் இதே மாதிரி மாட்டிக்கிட்டு இருப்பான். என்னால மாமாவையே மயக்கி முந்தானையில கட்டி போட முடியும்னா உன் புருஷனை என்னால வளைச்சு போட முடியாதா என்ன? ஜியா, ஏதோ வந்துட்டேன் மாமா. சொல்லுங்க அண்ணி. இங்க பாரு, நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை கொஞ்சம் கவனமா கேளு. அப்படி என்னதான் ஆச்சு? இங்க பாரு அமித், நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். ஆனா நான் சொல்றத நீ நம்பிதான் ஆகணும். சரி சொல்லுங்க. ஜியா, காலங்காத்தால மாமாவோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவும் இந்த நைட்டில? அண்ணி, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. ஜியா அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல. சரிப்பா, அப்ப நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்துல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு நீயே வந்து உன் கண்ணால் அந்த காட்சியை பாரு. அண்ணி என்கிட்ட சொன்னாங்க, ஆனா அதை நான் நம்பவே இல்லை. என்னோட அப்பாவுக்கும் ஜியாவுக்கும் ஏதோ ரகசிய உறவு இருக்குன்னு சொன்னாங்க. அதான் வந்துட்டு இந்த தப்பை நிரூபிக்க வந்தேன். யாருப்பா, நான் சொல்றத கேளு. தயவு செய்து எதுவும் பேசாதீங்க. உங்க வாயால என்ன புள்ளன்னு கூப்பிடாதீங்க. புள்ள புள்ளன்னு சொல்லிட்டு புள்ளையோட பொண்டாட்டி கூட சேர்ந்து சீ. அட, அவ 3வது மனுஷி. நேத்துதான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தா. ஆனா நீங்க தானே என்ன பெத்து ஆளாக்குனீங்க. என் விஷயத்துல எப்படி நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு எந்த பிள்ளையாவது அப்பனை நம்புவானா? அந்த அளவுக்கு கேவலமான கீழ்த்தரமான காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் உங்களை கடவுளா நம்பினேன், பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பெத்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தாராளமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அத சொன்னதுக்கு தான் வீட்டாளுங்க எல்லாரும் முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. அதனால நீங்க ஏன் பொண்டாட்டிய உங்க பொண்டாட்டிய ஆக்கிக்கிட்டீங்களா? இல்ல, நான் அவளை விரும்புறேன், அவ்வளவுதான். அவளும் உன் கூட சந்தோஷமா இல்லல. அவளை விட்டுரு. நீ அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் கல்யாணம் பண்ண. கொஞ்சமாவது உனக்குலாம் கொஞ்சமாவது வெக்கமானோ சூடு சொல்றன்னு ஏதாவது இருக்கா? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த உறவு முறை தவறுன உறவு. உங்க பிள்ளையோட பொண்டாட்டி உங்களுக்கு மருமக. முறை தவறுன தானே? அப்ப நீ அவளை விட்டுட்டு போ.
நானாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். வயசான காலத்துல எனக்கு ஒரு துணை வேணும்ல. நீ இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. நீ எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ வேண்டாம். தப்பு பண்ணி தொலைச்சிட்டீங்க. அவளை உன்னை சும்மா விட மாட்டாண்டி. உன்னை டேய், அண்ணா என்ன விடு, கேளு, என்ன விடு, வேணாம் விடு. டேய் ஏய், கதவை திறடி. வேணாம்டா. கதவை திறடி சொன்னேன். திறடி கதவை. கதவை திற. ஹலோ போலீஸ்.